ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹீரோயின் விட எனக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மராக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். இட்ஸ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிறைய பேரோட ட்ரீம், நிறைய பேரோட டேர்னிங் பாயிண்ட் கேரியரில். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பேசி பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க, பேசிட்டு சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு முத படமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து ஆமாங்க, ராஜராணியில் ஜார்ஜ் சாரும் அவரும் ஒர்க் பண்ணும்போது அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். இந்த படத்துக்கு ஒரு பர்சன் கூட கம்மி இல்லாமல் அதே மாதிரி எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தார் ஷார்ட் டைமில். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ பாரிஸ், கண்ணிலே பேசுவேன்னு சொன்னதுக்கு தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி சக்ஸஸ் மீட், டபுள் ஆக்குபென்சி சக்ஸஸ் மீட்டில் எல்லாரும் வந்து இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. அண்ட் ரஜினி வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ரஜினி வந்து ஹீரோ, ரஜினி வந்து ஹீரோயின் கிடையாது, ரஜினி வந்து ஹீரோ. ரெண்டு ரஜினியுமே ஹீரோ. ஸோ ஒரு ஹீரோவோட கேரக்டரை என்னை நம்பி கொடுத்த டைரக்டர் அனந்திதா, ப்ரொடியூசர் குஷ்பு மேம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா வந்து எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது, ஹீரோயின் விட எனக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மராக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி தான் தியேட்டரில் ஒரு தடவை வெளியில் வரும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ திங்க் அதை விட ஒரு பெரிய பெரிய விஷயம் எனக்கு வேறு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. பிகாஸ் நான் நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு போய் அச்சீவ் பண்ணிவிட்டு நான் இவங்களெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சேன், நிறைய பேர். ஸோ அவங்கள பார்க்க கொடுப்பனை இல்லை. பிகாஸ் மனோரமா மேம், மணிவண்ணன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்குற எனக்கு கொடுப்பனை இல்லை. அவங்க சினிமாவுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, அவங்க சினிமாவுக்கு கொடுக்குற ஒரு ஒரு பக்தி வந்து ஒரு 0.5% நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ லவ் சினிமா. ஐ ஹோப் அந்த அந்த விஷயத்த நான் எப்போவுமே மனசில் வச்சுட்டு உங்களை எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுவேன்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு படம் எடுத்தேன்னா நாங்கள் எல்லாருமே ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நடிச்சிடுறோம். பிகாஸ் ஸ்க்ரீன் கேரக்டர் கொடுக்குறாங்க, அந்த கேரக்டர் வெளியில் ஆடியன்ஸ் கொடுத்துட்றோம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய க்ரூ இருக்குது. அந்த க்ரூ எல்லாத்துக்குமே நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க யாருமே பின்னாடி எங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வைக்கலன்னா நாங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அந்தளவுக்கு கொடுத்துருக்க முடியாது. ஸோ ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக சொல்லிகிட்டே போகலாம். பிகாஸ் அவ்வளோ பேர் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. ஸோ அண்ட் தேங்க்யூ ஆடியன்ஸ்க்கு. ஏன்னு சொல்லணுன்னா, இதை நாங்கள் எப்படி எடுத்து போகிறோம் அப்படின்றத தாண்டி இதை ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ண போகிறாங்கன்றது வந்து ரொம்ப பயமாக இருந்தது பர்சனலி. ஸோ அது ரொம்ப அழகாக அக்செப்ட் பண்ணி ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எங்களுக்கு நிறைய பேர் வந்து பர்சனலாகவும் பேசியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஐ ரெஸ்பெக்ட் தட். பிகாஸ் வந்து பார்த்துட்டு போகிறது விஷயம் இல்லை, பார்த்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே இந்த ரெக்கக்னிஷனுக்காக தான் வி ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். ஸோ அந்த ரெக்கக்னிஷன் எல்லோரும் தந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. எல்லோரும் ஃபைனலி சக்ஸஸ் மீட் வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்தது இட்ஸ் ஒரு மாதிரி பிளெஸ்ஸிங்காக ஃபீல் ஆகுது. பிகாஸ் இந்த போஸ்டரில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே இட்ஸ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிறைய பேரோட ட்ரீம், நிறைய பேரோட டேர்னிங் பாயிண்ட் கேரியரில். ஸோ அந்த விதத்தில் என் லைஃப்லேயும் இது ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் தேங்க்யூ. டபுள் ஆக்குபென்சி மாதிரி ஒரு டீமோடு நான் ஒர்க் பண்ணதில் ஐ எம் சூப்பர் ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் மேக் யூ ப்ரவுட். கண்டிப்பாக நான் உங்களை எப்போவுமே வந்து என்டர்டெயின் பண்ணுறதுல மட்டும் நான் மிஸ் பண்ணிடவே மாட்டேன். என்றைக்குமே முகம் சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்களை நான் கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் நானும் மறந்துட்டேன், அம்மா. அண்ட் அம்மா, என்னுடைய தங்கை, அண்ட் என்னுடைய அக்கா, அண்ட் டு த யூனிவர்ஸ், அண்ட் டு மை டீம், மை ஓன் டீம். என்னோட டீம், என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ட்ரெஸ்ஸர் அண்ட் மை அசிஸ்டன்ஸ், இவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஐ எம் ஸோ ஹாப்பி நவ். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் அ வெரி இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட். பர்சனலாக லைஃப்லேயும் சரி, கரியர்லேயும் சரி. ஸோ ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஒரு புது ஐடென்டிட்டி கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன்.
அன்றைக்கி தியேட்டரில் படம் பார்த்துட்டு வெளில வந்தவங்க என்கிட்ட பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாம் பேசிட்டு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க, பேசிட்டு சூப்பராக இருக்கேன் சொல்லிட்டு உங்களுக்கு மொதல் படமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து ஆமாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ஒரு 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 புது ஐடென்டிட்டி கொடுத்துருக்கு இந்த படம் எனக்கு. ஸோ ஐம் ரியலி ரியலி ஹாப்பி. லைக் ஒரு லைனாக ஒரு நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்த டைமில் ஓகே இது நம்ம கொஞ்சம் அதிகமாக அதே பண்ணுறோமோ, ஒரு வேளை போர் அடிச்சிருமோ பார்க்குறவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு மாதிரி அதில் சிக்கிட்டு இருந்த ஒரு டைமில் சரி இதுலேருந்து எப்படியாவது நம்ம வந்து வேறு பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நம்ம நிறையா ட்ரை பண்ணிகிட்ருப்போம். அதில் சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே டோட்டலாக வேறு ஒரு ஃபேஸ் ஆஃப் இதை வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி விட்டுது. அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துது இந்த கேரக்டர். ஸோ அதில் ஐம் ரியலி ரியலி ஹாப்பி. பூக்கி கார்த்திக் அது நல்லா இருக்கு. அடுத்து வந்து பூக்கி கார்த்திகா ஸ்டீரியோ டைப் ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஸோ நம்ம வந்து நமக்கு ஆசை இருக்கும், சரி இதுலேருந்து நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் நம்ம என்னதான் ட்ரைலாம் பண்ணாலும் நம்ம அந்த ஆசையை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம நம்புறதையும் அவங்க நம்மளை நம்பி நமக்காக அதை பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும் இல்லை, அது இருந்தால் தான் அந்த சப்போர்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக பண்ண முடியும் அதுக்கு. ஸோ தேங்க்யூ அஸ்வின் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் போய் அவர்கிட்ட கேட்கல, அவருக்கே அந்த நம்பிக்கை வந்து அவராக வந்து என்னை கூப்பிட்டு வாங்க ப்ரோ நீங்கள் ஆக்சுவலி இது பண்ணுங்க அப்படின்ட்டு அவரே எனக்கு சொன்னார். ஸோ ஐ எம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். தேங்க்யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தை லைக் இங்கே வந்து இத்தனை பேர் இருக்கோம். பட் இந்த படம் ஒர்க் ஆனதுக்கு பல காரணங்கள், இன்னும் அங்கெல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்னி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு யங் டீமை நம்பி அந்த டீம் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வச்சு ஜாலியாக ஒரு மாதிரி ப்ரொடியூசர் அப்படின்னா இப்போ எங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்த ஒரு அங்கே இருக்கும்போது ஒரு ப்ரெஷரே இருக்காது, ஜாலியாக இருக்கும். அவங்களும் வந்து ஜாலியாக வந்து செட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் இந்த படம் ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த நம்பிக்கை வச்சிருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்ட் மை டீம், இந்த டீம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்னோட கோ ஆக்டர்ஸ் முக்கியமாக சொல்கிறேன். என்னமோ தெரியல, ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் ஷூட்லேயே வந்து ஒரு அழகான ஒரு வைப் வந்து செட் ஆகிடுச்சு எங்களுக்கு. அந்த வைப்பில் வந்து துளி கூட ஈகோலாம் இல்லாமல் எல்லாமே க்ரஷ் ஆகிட்டு ஓகே இந்த சீன் நம்ம பண்ணுறோம் எல்லாமே எக்ஸைட் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது அமையலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த படம் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து எங்கள் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் அதை அமைச்சு கொடுத்தது அந்த வைவை அமைச்சு கொடுத்தது டைரக்டர், எவ்ரி ஒன் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சாந்தா சார், அவர் ஒர்க் பற்றி சொல்ல வேணாம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் நடுவில் வந்து ஹி வென்ட் த்ரூ. ஆனாலும் வந்து அவர் வந்து ஷூட்டிங் அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு வந்துலாம் பண்ணி கொடுத்தாரு அந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி எங்கள் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, இந்த படம் உருவானதுக்கு காரணமாக அந்த எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் இதை அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணீங்க. அன்றைக்கி ஃப்ரெஷ் ஷோவில் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து பர்சனலாக பேசுனீங்க, உங்களை ஸ்க்ரீனில் பார்க்க புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். ஸோ ஐ வாஸ் ரியலி டச்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. அடுத்து எடிட் பண்ண பிறகு திரும்பி மாறிடுச்சுனாக்கா திருப்பி ஒரு அடுத்த லெவல் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஎஃப்எக்ஸை வந்து வேற ஒரு கட்டத்துக்கு நிச்சயமாக தள்ளிட்டு ஒரு நகர்த்திட்டு போனாங்க. ரிசல்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்துச்சு. முக்கியமாக அப்புறம் டிஓபி டீம் அங்கே உட்காந்து நம்மளோட டிஓபி அசோசியேட்ஸ் எல்லாமே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அங்கே எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. சாந்தகுமார் ப்ரோ ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரீன் மேட்டில் ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ஸ்லாம் நிறைய செக் பண்ணி பார்த்தோம். அது ப்ரொமோ ஒர்க்குக்கும் மற்ற எல்லாம் ஒர்க்குக்கும். அது என்னன்னாக்கா அது ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. இது ஒரு சிங்கிள் ஷாட்டாக போகணும், ஆனால் சிங்கிள் ஷாட் கிடையாது, அது மல்டிபிள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லும்போது அது ப்ரீ பிளானிங்கே நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டுடியோவில் உட்காந்து நிறைய ப்ரீ பிளானிங் ஒர்க்லாம் பண்ணோம். அது சரி ஓகே டேரக்டர் அதிகமாக திட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர்வைசர் நான் தானே, நீ வேணா ஓவராக பேசுகிறான்னு சொல்லிட்டு. அப்புறம்
முக்கியமாக நம்ம கேஸ்ட் ஆக்சுவலாக 4 ஹீரோ இருக்கக்கூடிய ஒரு படமாக கிடைச்சதுக்கு நன்றிகள். ஹீரோ ஹீரோயின் ஆக்சுவலாக 4 பேர் ஒரு பெரிய ஸ்டார்ட் முன்னாடி ஒரு பெரிய ஒரு படமாக ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து இருந்தது. ஆக்சுவலாக விஷுவலாக சொல்ல போனாக்கா ஒர்க்ஸ் பெருசாக அமைஞ்சிருந்தது. மிக்க நன்றிகள், அனைவருக்கும் மிக்க நன்றிகள். ஸ்டண்ட் மாஸ்டர் அனைவருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஆனந்த் விஎஃப்எஸ் டீமுக்கு ஆனந்த் ஆக்சுவலாக கம்ப்ளீட் விஎஃப்எஸ் டீமுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். டே நைட் அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கடுமையாக டே நைட் ஒர்க் பண்ணி அண்டு கடுமையான உழைப்பை கொடுத்துருக்குறாங்க. மிக்க நன்றிகள். வெரி ஸ்பெஷல் அந்த டூக்காக ஒர்க் பண்ண அனைத்து விஎஃப்எஸ் நண்பர்களுக்கும் மிக்க நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா தேங்க்யூ. அப்பா அம்மாவுக்கு நன்றி. ப்ரொடியூசர் சுந்தர் சார், குஷ்பு மேம் அண்ட் அனுதிதா, தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ட்ரீம் கம் ட்ரூ. தேங்க்யூ. அப்புறம் டூவோட கேமரா ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அந்த கிரெடிட் ஃபுல்லாக நான் எடுக்க முடியாது. இப்போது இந்த படத்தில் வந்து இந்த கான்ட்ராஸ்ட் போகலாம், இந்த மாதிரி லைட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் ஆகும்னு சொல்லி அக்செப்ட் பண்ண அஸ்வினுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனர் செந்தில் சார், அவர் டிசைன் பண்ணும்போது கேமரா மைண்டில் வச்சு டிசைன் பண்ணுவார். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் செந்தில் சார். அவர் இல்லை இன்னைக்கு. அப்புறம் ஸ்ருதி, அவங்க காஸ்டியூம்ஸ் மூலிமா இந்த ஆர்டிஸ்ட்லாம் லைஃபுக்கு கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ. பிரசாத் சார், என்னோடய கலரிஸ்ட்டு. ராஜராணியில் ஜார்ஜ் சாரும் அவரும் ஒர்க் பண்ணும்போது அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். இந்த படத்துக்கு ஒரு பர்சன் கூட கம்மி இல்லாமல் அதே மாதிரி எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தார். ஷார்ட் டைமில் ஒரு நல்ல கலர்ஸ் மூலிமா ஸ்டோரி என்ஹான்ஸ் பண்ணி எங்களுக்கு டெலிவரி பண்ணார். தேங்க்யூ பிரசாத் சார். காஸ்ட் அண்ட் க்ரூ பயங்கரமாக நடிச்சிருக்கீங்க, எல்லாம் பார்த்துருப்பாங்க. தேங்க்யூ. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தேங்க்யூ. மை டீம் தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன்.